फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளோட ஆதார் கார்டுல அட்ரஸ் எப்படி நம்ம ஆன்லைன்ல கரெக்ஷன் பண்றது அப்படிங்கற டீடைல பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஆதார் கார்டுல வந்து கரெக்ஷன் வந்து அப்டேட் பண்றது அதுக்கு ஏதாவது ஆப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஸ் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா நீங்க வந்து உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்களே வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டுல வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதை எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படிங்கற டீடைல பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்னு நீங்க ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. அதாவது நீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ண போறீங்களோ அதுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஒன்னு நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோன்ல இல்ல நல்ல கிளியரா இருக்கிற மொபைல் ஃபோன்ல வந்துட்டு போட்டோ எடுத்து வெச்சுக்கோங்க. நல்ல கிளியரா தெரியணும். ஜூம் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் வந்து கிளியரா தெரியற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபோன்ல வந்துட்டு நீங்க வந்து கேமராவுல நல்ல குவாலிட்டியான ஃபோன்ல வந்துட்டு நீங்க போட்டோ எடுத்து வெச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டுல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட ஆதார் கார்டுல கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க இ-சேவை மையத்துக்கு போயும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க கரெக்ஷன் பண்ண போகும்போது அவங்கள்ட்ட வந்து நீங்க ப்ராப்பரான ஐடி எல்லாமே வந்து சப்மிட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் வந்து ஐடி கார்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட், இது மாதிரி ஐடி ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஆக்செப்டபிள் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் உங்களோட சிலிண்டர் பில்லோ இபி பில்லையோ வச்சு இல்லை உங்களோட பேங்க் பாஸ்புக்கை வச்சு உங்களோட ஆதார் கார்டில் வந்து அட்ரஸை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இ-சேவை மையத்தில் வந்து பண்ணி தர மாட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இதுக்கு வந்து உங்களோட இபி பில்லோ இல்லை உங்களோட சிலிண்டர் லாஸ்ட் மந்த் சிலிண்டர் பில் இருந்தால் கூட போதும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்து ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தனியாக அப்ளிகேஷன் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுள் குரோம் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் போதும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பிசியில் எப்படி நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணுவோம் அது மாதிரி எல்லா சேஞ்சஸுமே இதில் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து UIDAI அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டத்தில் வந்து எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அது மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ரைட் சைடில் டாப் கார்னரில் ஒரு 3 டாட் ஒன்று இருக்கும். இந்த 3 டாட்டை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதும் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து சிஸ்டம் அதாவது பிசி, லேப்டாப் இதில் வந்து எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுமோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஆன் பண்ணி விட்டதும் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் நார்மலாக மொபைல் ஃபோனில் வச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் சைட்டாக மாறிடும். நீங்கள் மொபைல் சைட்டாகவே வச்சுக்கலாம். வேறு ஏதாவது பெரிய ப்ராசஸ்க்கு வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தால வந்து கெட் ஆதார் அப்படின்னு இருக்கும். இது மூலமாக என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொலைஞ்சு போன ஆதார் நம்பரை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆதார் கார்டு மறுபடியும் புதுசாக வேணும் அப்படின்னா ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே வந்து கெட் ஆதார் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கும். இது மூலமாக தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் யுவர் அட்ரஸ் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டோட அட்ரஸை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆதார் கார்டு அட்ரஸை வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அப்டேட் ஆதார் அட்ரஸ் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.
நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுறதை விட மொபைலில் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் வந்து தமிழ் லாங்குவேஜ் இல்லாதவங்க வந்து தமிழில் டைப் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். ஈஸியாகவே நீங்கள் வந்து தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுற பாக்ஸ். இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட டீட்டெயில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இந்த கேப்சா கோட் உங்களுக்கு ஒழுங்காக தெரியல அப்படின்னா இந்த யாரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகி வேறு கேப்சா கோடு வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் ரிசீவ்டு ஓடிபி அப்படின்னு உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து லாகின் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேவ் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிஓ அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் சன் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் இப்படி வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது சிஓ மீன்ஸ் கார்டியன் ஆஃப் அப்படின்னு வந்து மென்ஷன் ஆகும். சன் ஆஃப்னாலும் ஃபாதர் ஆஃப்னாலும் எப்படி பார்த்தாலும் அவங்க தான் உங்களுக்கு வந்து பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கார்டியன் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதையே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அப்படி இல்லைன்னா உங்களோட கார்டியன் நேம் யாரோட பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்களோ அவங்களோட நேமை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட ஃபாதர் நேமை வந்துட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தமிழில் வந்து என்ட்ரு பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பக்கம் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இதில் மிஸ்டேக் எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹவுஸ் ஆர் ஃப்ளாட் நம்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து உங்களோட ஹவுஸ் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் என்ட்ரு பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீட் நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் நார்த் ஸ்ட்ரீட்டு அப்படிங்கிறதே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தமிழ் டைப்பிங் எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ ஈஸியாக தமிழில் வந்து டைப் படிச்சுக்கலாம். இதே இது சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியாதவங்களுக்கு வந்து டைப் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல டைப் பண்ணி காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணவும் முடியாது. இந்த பேஜை பொறுத்தவரையிலையும் காப்பி பேஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் டைப் படித்து தான் ஆகணும். நீங்கள் மொபைலில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டைப் படிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்ட்ரீட் நேமை வந்துட்டு நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நியரஸ்ட் ஏரியாவில் உள்ள லேண்ட்மார்க்கை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லேண்ட்மார்க்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார் சிம்பிள் வந்து எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட லேண்ட்மார்க்கை வந்துட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ இதில் வந்து சம்திங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து மிஸ்டேக் இருந்ததை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு நம்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க. உங்களோட பின்கோடு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பர் இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நேமை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இதில் வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாக நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ், உங்களோட வில்லேஜ் நேம் எல்லாமே கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட் ஆஃபீஸ் நேம், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் மோர் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே ரெண்டு டைம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா கீழே வந்து டிஸ்பிளே ஆகிறத வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே லெட்டர்ஸ், அதாவது ஒரே டைமாக வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து என்டர் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஒருக்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்டேட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் இப்போது கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். இது மறுபடியும் ஒருக்க நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும். இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று சின்னதாக இருக்கும். இந்த டிக் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து டிக் பண்ணி விட்டுருக்கேன். இதுதான் அந்த டிக் பாக்ஸு. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை ஆர் ப்ரொசீட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது நீ மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாடிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மறுபடியும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதும் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் என்ன அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், நெக்ஸ்ட்டு பேங்க் பாஸ்புக்கு அல்லது பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் வந்துட்டு உங்களோட இசேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இபி பில்லு, வாட்டர் பில்லு, டெலிஃபோன் பில்லு இதெல்லாம் ஆக்செப்டே பண்ண மாட்டாங்க. இது மூலமாக கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம தான் பண்ணிக்கணும், அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு நான் இப்போ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைலை வந்துட்டு, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு அப்லோட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லாக்கும் வந்து இருக்கவே கூடாது. அப்படி லாக் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதாவது பின் நம்பர் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அந்த பின் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து பின் நம்பர் இருக்கிற பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணாதீங்க. பின் நம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க. இல்லை நார்மல் ஃபோட்டோ காப்பியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபோட்டோ காப்பியோட ஃபார்மெட் என்னென்ன ஃபார்மெட்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஜேபிஜி ஃபைலு, பிடிஎஃப் ஃபைலு, டிஐஎஃப்எஃப், ஜேபேக்கு, பிஎன்ஜி இந்த ஃபைலெலாம் வந்துட்டு இந்த ஃபார்மெட்லலாம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 MBக்கு உள்ளே இருக்கணும். இது மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆகும். நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க, கரெக்டான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்ஷன் ஆயிரும். இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் உங்களோட அட்ரஸை இது மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஒரு 5 to 10 daysக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் போட்டு செக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.